ஹலோ வணக்கம். புது புரளியாக இருக்குது. என்ன பிரதமரே தோல்வி பயமா? விடியல் பயணம் மீது வீண் பழியா? சிஎம் ஸ்டாலின் கண்டனம். மக்களவைத் தேர்தல் இறுதிக்கட்டத்தை எட்டி வருகிறது. 7 கட்ட தேர்தலில் 4 கட்ட மக்களவைத் தேர்தல் நிறைவு பெற்று உள்ளது. தென் மாநிலங்களில் தேர்தல்கள் நிறைவு பெற்றதை அடுத்து தற்போது வட மாநிலங்களில் அரசியல் தலைவர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் நிறைவு பெற்றாலும் மாற்றுக் கட்சிகளின் மீதான விமர்சனங்களை அரசியல் தலைவர்கள் முன்வைக்க தவறுவது இல்லை. தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் செயல்படுத்தப்பட்டு வரும் இலவச பேருந்து பயணம், பெண்களுக்கான மாதந்தோறும் உதவித்தொகை போன்ற திட்டங்கள் மீதான விமர்சனங்களை பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் விமர்சனம் செய்கிறார் என கூறி தனது கண்டனங்களை பதிவு செய்துள்ளார் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின். அவர் இது தொடர்பாக தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள கண்டன அறிக்கையில், தோல்வி பயத்தால் பிரதமர் என்ற உயர்பெரும் பொறுப்பில் இருந்து கொண்டே பிரதமர் மோடி ஒரு மாநில அரசின் மக்கள் நலத்திட்டங்களின் வெற்றியை பொறுத்து கொள்ள முடியாமல் விமர்சனம் செய்கிறார் என்றும், இந்தியர்கள் அனைவருக்கும் தான் பொதுவான பிரதமர் என்பதையே மோடி மறந்து மாநிலங்களுக்கு இடையே மோதலையும் வெறுப்பையும் தூண்ட செய்யும் வகையில் பிரச்சாரம் செய்கிறார் என்றும், ஜூன் 4ஆம் தேதி இந்த பொய்கள் அனைத்தும் உடைபடும் என்றும், இந்தியா கூட்டணி வெற்றி பெறும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாஜக அரசின் 10 ஆண்டு கால சாதனைகள் என்றும் எதுவும் இல்லாத காரணத்தினால் எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களில் செயல்படுத்தப்பட்டு வரும் மக்கள் நலத்திட்டங்களை கொச்சைப்படுத்தி வருகிறார் பிரதமர் மோடி. கோடிக்கணக்கான பெண்களுக்கு நாள்தோறும் நன்மை தந்து வரும் விடியல் திட்டத்தை எதிர்க்கிறார். ஆட்சிக்கு வந்ததும் முதல் கையெழுத்திட்டு அறிமுகப்படுத்திய திட்டமான இலவச பேருந்து பயண திட்டம் பெண்களுக்கு பல வகைகள் பயன் அளித்து உள்ளன. ஆனால் போக்குவரத்து பேருந்துகளில் கட்டணமில்லா பயணத்தால் மெட்ரோ ரயில்கள் கூட்டமில்லை என புது புரளியை கிளப்பியிருக்கிறார் பிரதமர் மோடி. 2019இல் 3,28,00,000 பயணங்கள் என்றிருந்த சென்னை மெட்ரோ பயணங்கள் 2023இல் 9,11,00,000 உயர்ந்திருக்கிறதே தவிர பிரதமர் கூறியபடி அது குறையவே இல்லை. சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட விரிவாக்கத்துக்கு நிதி தராமல் இத்திட்டத்தையே முடக்கிய பிரதமர் மோடி உண்மைகளை மறைத்து விடியல் பயண திட்டத்தின் மீது வீண்பழி சுமத்தியிருக்கிறார்.